ஜெயமோகன் சிறுகதைகள். கோட்டி. வாசிப்பது சந்தீப். ஆஸ்பத்திரிக்குச் செல்லும் வழியில் டிவிஎஸ் 50 உரிமைக் கொண்டு நின்றுவிட்டது. காலால் ஏற்றிக்கொண்டே சென்று ஓரமாக நிறுத்தினேன். சங்கிலி கழன்றுவிட்டது. சள்ளையாக இருந்தது. அதை கழட்டி மாட்டினால் கையெல்லாம் கரையாகிவிடும். என்னதான் கவனமாக இருந்தாலும் பான் சட்டையில் கரைபடியாமல் இருக்காது. சட்டை வெள்ளை நிறத்தில் போட்டுக் கொண்டிருந்தேன். என்னிடமிருக்கும் நல்ல சட்டை எல்லாமே வெள்ளை என்பது ஒரு பக்கம். நான் போகும் விஷயமும் அப்படிப்பட்டது. அப்பா கிளம்பும்போது கூட சொல்லிக்கொண்டே பின்னால் வந்தார். லே, மக்கா உனக்க கோட்டித்தனத்தை காட்டிரப்பிடாது கேட்டியா? அவ்வோ பெரிய ஆளுகளாக்கும். நாராயணன் சொன்னதனாலயாக்கும் அவ்வோ ஒரு மாதிரி இறங்கி வந்திருக்கது. பிள்ள பாக்கதுக்கு செவ்வே இருக்கும். நல்லா செய்வாவ. இது அமைச்சாச்சுன்னு சென்னா நீ ஒரு மாதிரி ரட்சப்பட்டே பாத்துக்க. இரவெல்லாம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் பெண் பார்க்க செல்கிறேன். இல்லை, அவர்கள் என்னை பையன் பார்க்கச் செல்கிறேன். சென்று அவர்கள் வீட்டில் இருக்கும் ஒரு செவலை பசுவை விலை பேசுவது போல நடிக்க வேண்டும். அவர்களுக்கும் விஷயம் தெரியும். இருதரப்புமே காட்டிக்கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு என்னுடைய நடப்பும் பெருமாற்றமும் பிடித்திருந்தால் பசுவுக்கு தவிடு போடுவது போலவோ கழுநீர் ஊற்றுவது போலவோ பெண் வந்து முகம் காட்டுவாள். அவர்களெல்லாம் பழைய மகாராஜா காலத்திலேயே தலைக்கட்டும் நிலவரையும் கொடுத்து வந்த பெருவட்டர் குடும்பம். இப்போதும் தோப்பும் வயலும் குறைவில்லாமல் இருக்கிறது. படித்த பையன் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் அந்நிய ஆண் நுழைந்து பெண்ணை பார்க்கும் வழக்கமே கிடையாது. நான் PhD முடித்துவிட்டு சுப்பிரமணிய நாடாரிடம் ஜூனியராக இருக்கிறேன். அவருக்கே வருடத்துக்கு 4 கேஸ் வந்தால் கொண்டாட்டம். அவ்வப்போது என்னிடமே செலவுக்கு சில்லறை காசு கேட்கக்கூடியவர். ஆனால் வேறு வழியில்லை. ஜூனியராக சேர்வதற்கே ஒரு போராட்டம் வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய வக்கீல்களுக்கு அவர்களின் சொந்தக்காரர்கள் மட்டும்தான் ஜூனியராக முடியும். அதிகமும் மனைவி வழி. அப்பா 4 வருடம் முன்பு பெரிய ஆசைகளுடன் அவரே லேமேன் டெய்லர்ஸில் எனக்கு கோட்டு தைத்துக் கொண்டு வந்தார். இப்போது அதில் நம்பிக்கை போய்விட்டது போல. சங்கிலியை மாட்டிவிட்டு கையை புல்தரையில் நன்றாக தேய்த்து துடைத்தேன். கரை ஏதும் இல்லை. கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் கையை சுத்தமாக கழுவிவிடலாம். கையை விலாவிலிருந்து தூக்கி வைத்துக் கொண்டு தொலைவில் இருந்த பெட்டிக்கடைக்குச் சென்று கொஞ்சம் தண்ணீர் கேட்டேன். அங்கிருந்த குண்டு அக்கா அவளை செம்பில் மொண்டு ஊற்றினாள். போகவில்லை. பெப்சி ஊத்து பிள்ள, போயிடும் கேட்டியா என்றாள். அவளை ஒன்றை உடைத்து ஊற்றினாள். சுத்தமாக போய்விட்டது. கையை கழுவி துடைத்துவிட்டு பார்த்தால் முழுவெள்ளைச் சட்டையின் முழங்கையில் என் விரல்கரை. எப்போது எப்படிப்பட்டது என்பது பிரமிப்பாக இருந்தது. மீண்டும் டிவிஎஸ் 50க்கு வந்து அதை கோபத்துடன் உதைத்தபோது நரைத்த குடையுடன் ஒருவர் தள்ளாடி நடப்பதைக் கண்டேன். மாணிக்கம் மாமாவா என்று தோன்றியது. அவரில்லை. ஏறி அவரை தாண்டிச் சென்றபோது ஏன் அவரை மாணிக்கம் மாமா என்று நினைத்தேன் என்ற சந்தேகம் வந்தது. மணிக்கம் மாமாவின் தோற்றமே வேறு. அவர் ஈசாந்திமங்கலத்தில் இருக்கிறார். திடீரென்று ஒன்று தோன்றி நின்றேன். ஆமாம், அவர்தான், பூமேடை. அவரையும் மாணிக்கம் மாமாவையும் இணைத்து எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். இத்தனைக்கும் இருவருக்கும் நடுவே எந்த சம்பந்தமும் இல்லை. மாணிக்கம் மாமா நல்ல தாட்டியான கருப்பு உருவம். சதுர முகத்தில் பெரிய மீசை வைத்திருப்பார். கண்களைச் சுருக்கிக் கொண்டு கீழே பார்த்து பேசுவார். பேச்சு என்ன, சில சொற்கள். அதுவும் குளறலாக வெளிவரும். எப்போதும் ஒரே நலம் விசாரிப்பு. மாப்ள எப்டி இருக்கே சும்மாருக்கியா? அவருக்கு அவரது வாழைகள், எருமைகள் தவிர எதைப் பற்றியும் எதுவும் தெரியாது. பூமேடை நேர் எதிர். ஒல்லியான உயரமில்லாத உடலில் நீளவாட்டு முகம். மீசை கிடையாது. மாநிறம். எப்போதும் சிரிக்கும் கண்கள். தலையில் வெள்ளை நிறமான கதர் காந்தி தொப்பி. கதர் ஜிப்பா வேட்டி. ஜிப்பா பைக்குள் போட்ட டைரி முதலிய பொருட்களினால் அது ஒரு பக்கமாக இழுத்துக்கொண்டு தொங்கியிருக்கும். வழக்கத்துக்கு மாறாக இவரது ஜிப்பாவின் பை மார்பில் இருக்கும். அதில் 4-5 ஃபுண்டன் பேனாக்கள், குறிப்பேடு, கண்ணாடிக்கூடு, பர்ஸ். காந்தி தொப்பி வைத்து ஒரே ஒருவரைத்தான் நான் உயிருடன் பார்த்திருக்கிறேன். அதனால்தான் அவர் முதல் பார்வையிலேயே என்னை கவர்ந்து என்றும் நினைவில் நிற்கிறார் போல. எப்போதும் ஒரு துருசைக்கிள்தான் துணையாக வரும். அவர் நடந்து வருவதைப் பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அவர்தானா? அவர் மிக மெல்ல, கிட்டத்தட்ட கால்களை ஒவ்வொரு அடியாக தூக்கி வைத்து நகர்ந்து வந்தார். என்னருகே அவர் வந்ததும் உறுதிப்படுத்திக் கொண்டேன், அவரேதான். ஆனால் வழக்கமான துருதுருப்பான பாவனைகளோ சிரிப்போ இல்லை.
முகம் நன்றாக வீங்கி கன்னங்கள் பளபளவென்றிருந்தன. கண்கள் பிதுங்கிச் சிரித்திருந்தன. நான் வணக்கம் என்றதும் வந்தே மாதரம் என்றார். என்ன செய்யுது என்றேன். காலிலே நல்ல வீக்கம் என்றார். ஆஸ்பத்திரியிலே காட்டலாம்னாக்கும் கோம்பினேன். முகத்தில இப்பம்தான் குடும்பத்தில பிறந்த பிள்ளைமார் லட்சணம் வந்திருக்குன்னாக்கும் ஊரிலே பேச்சு நான் ஏறிக்கிடும்பே என்றேன். பரவாயில்லை தம்பி ஜோலியா போறீக போல. போங்க என்றார். இல்லையா ஏறிக்கிடுங்க என்றேன். நமக்கிது பழக்கமில்லை பாத்துக்கிடுங்க என்று சிரமப்பட்டு ஏறிக்கொண்டார். வண்டி இழுக்குமா என்ற சந்தேகம் வந்தது. பழைய வண்டி. அவர் பழக்கமில்லாமல் ஒரு பக்கமாக எடை இழுக்க அமர்ந்திருந்தார். ஒரு மாதிரி இரும்பு கழுதை இது என்னங்கிரிய என்றார். நான் சிரித்தேன். ஆனா கழுதை குதிரையைக் காட்டிலும் எடை சுமக்கும் என்றார். கிளம்பியதும் தம்பிக்கு நம்மள தெரியுதே பேச்செல்லாம் கேப்பீகளோ என்றார். அதிகம் கேட்டதில்லை. 1-2 என்றேன். அவர் அதானே பார்த்தேன். அதிகம் கேட்டா நம்மள தூண்ணு துப்பிட்டுல்லா போவான் ஹெஹெஹே என்றார். எனக்கும் சிரிப்பு வந்தது. தம்பிக்கு என்ன தொழிலு? வக்கீலு. சிவிலா கிரிமினலா? அது கேசு வந்தம் பொறவு தீர்மானிக்க வேண்டிய விஷயம்லா என்றேன். பலே பாண்டியா என்று பகபகவென சிரிக்க ஆரம்பித்தார். வெள்ளையும் சொல்லையுமா போறது பார்த்தா மங்கள காரியம்னு தோணுது. மிக நுட்பமானவர் என்று தெரிந்தது. இப்பம் பாதி மங்கலம்தான் மிச்சம் அவ்வோ தீர்மானிக்கணும். மங்கலத்துக்கு இப்பம் ரேட்டு கூடுதலாக்கும் பாத்துக்கிடுங்கோ என்றேன். அதற்கும் சிரித்தார். புக்கு படிப்புகளோ தம்பி? நான் ஆமா என்றேன். என்ன புக்கு படிப்பீக? கதை. 6 எழுதுற கதை கல்வியா? நான் கல்கில்லாம் பழசுல்லா. நான் படிக்கிறது சுந்தர ராமசாமி என்றேன். சுதர்சன் கடை ஐயருதானே. அவரு கம்யூனிஸ்டுல்லா? ஆமா என்றேன். படியுங்க படிப்பிலே மட்டும் ஒரு வழிதான். எது படிச்சாலும் எங்க போகணுமோ அங்க போயிடலாம். இன்னைக்கு பார்த்து நம்ம பத்திரிக்கை கையிலே கொண்டாரல்லை. மெய்முரசு 28ஆம் லெக்கம் வந்துட்டது. ஒளி வழிபாடு 11 எழுதியிருக்கேன். படிச்சு பாருங்க. நான் அந்த இதழை வாசித்ததில்லை. அதைப் பற்றி போஸ்டர் ஒட்டியிருந்ததை பார்த்திருக்கிறேன். சமூக அநீதிகளுக்குச் சாட்டை, சர்வ தேசியவாதிகளுக்கு வேட்டை. நடுநிலை மாத இதழ். நான் சிரித்தபடி மாத இதழில்லா என்றேன். அப்படித்தான். ஆனா மதர் பிரஸ்ஸு வச்சிருக்கப்பட்ட சமூக நாடார் ஒரு சமுட்டினா மாசம் அப்படியே சப்பி 50 நாள் 60 நாள் நீண்டிரும் பாத்துக்கிடுங்க. உடம்புக்கு என்ன செய்யுது என்றேன். என்ன மேலப்போக்குக்கான தீனம்தான். வயசு 72. 2 போராட்டத்திலையும் நல்ல சவிட்டு பட்டிருக்கேன். நம்ம டீ கடைகளிலே நல்ல சத்துள்ள டீ கொடுக்கான். அதனால உடம்புல இன்னும் தெம்பு இருக்கு. பாப்போம். ஓவராயிலிங்கோட போச்சுன்னா சரி. இல்ல கண்டம் தான்னு பெரிய மெக்கானிக்கு நினைச்சான்னாக்க அப்படி. நான் அவரை முதலில் பார்த்ததை நினைவு கூர்ந்தேன். கொட்டாரம் பிள்ளையார் கோயில் முன்னால் ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்த காலம். நான் அப்போது 1ஆம் வகுப்பு. அப்பா ஆரம்ப பள்ளிக்கூட ஆசிரியர். அந்த வீடு நடுவே முற்றமும் முன்பக்கம் படிப்புரையும் பின்பக்கம் தாய் வீடும் உடைய பழைய பாணி ஒட்டு கட்டிடம். ஆனால் மிகப்பெரியது. அது பூமேடைக்குச் சொந்தம். முன்னால் ஒரே ஒரு அறையை மட்டும்தான் வைத்துக்கொண்டு 2 குடியிருப்புகளாக்கி வாடகைக்கு விட்டிருந்தார். ஆனால் மிக அபூர்வமாகத்தான் அங்கே வருவார். ஒருநாள் அவர் என் அப்பாவிடம் கையசைத்து தலையாட்டி செய்கையால் பேசுவதை கவனித்தேன். கதகளி மாதிரி சிரிப்பாக இருந்தது பார்க்க. மறுநாள் அவர் காந்தி தொப்பி வைத்துக்கொண்டு சைக்கிளில் கிளம்பிச் சென்றார். தலையில் துண்டை மடித்து வைத்திருக்கிறார் என்றுதான் முதலில் நினைத்தேன். பிள்ளைகள் எல்லாம் பூமேடை என்று கூவிக்கொண்டே பின்னால் ஓடினார்கள். அவர் 2 கைகளையும் விரித்து எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. நாம் எல்லாரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று உரக்க பாடியபடி சுற்றி வந்து விழித்து நின்ற என்னை நோக்கி உறுதியாச்சு. என்ன? உறுதி ஆச்சு என்றார். நான் பயந்து கோனார் கடை வராந்தாவில் ஏறிக்கொண்டேன். கோனார் என்ன போமேட சின்ன புள்ளைகள பயமுறுத்துதே. போவமாட்டியா? போவும் வே என்றார். என்னிடம் வாத்தியார் மவனாலே? அவன் கோட்டிக்காரம்லா? அழுவாதே. இஞ்சி மிட்டாய் இருக்கு. திங்குதியா? பைசா இருக்கா என்றார். பூமேடை அன்று ஏன் சைகை செய்தார் என்று அம்மாவிடம் கேட்டேன். அது கிழக்கு போக்கத்த சவம். அப்பனம்மை மாறு உண்டாக்கி வச்ச சொத்தை எல்லாம் தீவாளி குளிச்சிட்டு கிறுக்கு எடுத்து அலையுது. அதுக்கு மாசத்தில ஒரு வெள்ளிக்கிழமை மௌன விரதமாம்.
அந்தால் போக்கொழிஞ்சு போவமாட்டானா என்றாள். பேச்சில் இருந்து பூமேடைக்கு கொட்டாரம், நாகர்கோயில், இலந்தையடி போன்ற பல ஊர்களில் நிலப்புதன்களும் வீடுகளும் இருந்ததாகச் சொன்னார்கள். அந்தக் காலத்தில் பிஏ படிக்க திருவனந்தபுரம் போனவர் காந்தி குல்லாயுடன் திரும்பி வந்திருக்கிறார். அதன்பின் சத்தியாகிரகம், போலீஸ் தேடல், சிறை, பிரசங்கம் என்று வாழ்க்கை வேறுபக்கமாக சென்றுவிட்டது. பெற்ற தாயும் தந்தையும் கடைசியிலே சங்கு பொட்டியில்லா செத்தாவ. அந்த சாபம் இந்த நாய சும்மா விடுமா? சவம் சும்மாவா கோட்டி புடிச்சு அலையுது. அதன் பின்னர் நான் அவரை பார்த்தது நாகர்கோயிலில். நான் ஸ்காட் கிறித்தவக் கல்லூரியில் படிக்கும்போது பிக்சர் பாலஸில் சினிமா பார்க்கச் சென்ற வழியில் ஒன்று கடிக்க டைடஸ் டியூட்டோரியல் சந்துக்குள் சென்றபோது அவர் ஒரு சிறிய கள்ளிப்பெட்டி மேஜையை கரிய சிறுநீர் குழம்புத் தேங்கலில் நாட்டி அதன் மேல் ஏறி சுவரில் எதையோ ஒட்டிக் கொண்டிருந்தார். முதுகை பார்த்து எதுவும் தோன்றவில்லை. வெள்ளைத்தாளில் சிவப்பு எழுத்துக்களில் வார்த்தைகள். திடீர் கழுத்தறுப்பு விழா. சட்டென்று சிரிப்பு வந்தது. அரசன் கைவிட்ட நாடு வாழும். தோட்டி கைவிட்ட நாடு நாரும். குட்டித் தம்புரான்களுக்கு எச்சரிக்கை. பூமேடை, நடுநிலைவாதி, முழங்குகிறார் நகர்மன்றத் திடலில் மாலை 6 மணிக்கு. மனசாட்சிகள் வாரீர். பொய்ச்சாட்சிகள் ஓடீர். அவர் இறங்கி காந்தி தொப்பியை பையில் இருந்து எடுத்து வைத்துக் கொண்டதும் நான் ஆளை அடையாளம் கண்டு கொண்டேன். என்னிடம் சிரித்தபடி தொப்பிய கழட்டி வச்சிடறது. சாக்கடைய சுத்தப்படுத்தறப்ப காந்தி தொப்பி இருக்கப்பட்டது நல்லதாக்கும். ஆனா அது சாக்கடையிலே விழுந்திரவும் விடாது என்று கண்ணடித்தார். ஆமா என்று சிரித்து, ஆனா அதுதான் சீக்கிரம் சாக்கடையிலே விழுந்துடுது என்றேன். ஓகோகோ என்று பயங்கரமாக சத்தம் போட்டு அவர் சிரித்தது என்னை அதிரச் செய்தது. சைக்கிளில் பசைவாளி, போஸ்டர் சுருள் தவிர ஒரு கட்டுக்கீரையும் ஒரு வாழைப்பூவும் இருந்தது. காந்திய உணவு போல. என்னத்துக்கு இந்தால் கொண்டாந்து ஒட்டுரிய? அந்தால மெயின் ரோட்டிலே ஒட்டினா 4-5 பாப்பானே என்றேன். தம்பி நான் இத ஆரம்பிச்சு இப்பம் 37 வருஷமாஸ் நடத்தப்பட்ட 4818 கூட்டமாக்கும் இது. இதெல்லாம் ட்ரையல் ஆண்ட் எரரிலே கண்டுபிடிச்ச வழிகளாக்கும். ரோட்டிலே போறவன் எவன் நிதானமா போறான். இவன் போறதுக்குள்ள குபேரன் கஜானாவை இழுத்து மூடிப்பிட்டான்னா ஓடல்லா செய்யுகான். ஆனா இங்கண்ணா மனுஷன் ஒரு நிமிஷம் நின்னுதான் ஆகணும். ஓடிட்டே மோள இன்னும் மனுஷன் பழகல்லேல்லா என்றார். சைக்கிளை ஸ்டாண்ட் விடுவித்தபடி அதுக்கும் அமெரிக்காவிலே வெள்ளக்காரன் வேலை செய்யுகான்னு பேச்சு. வண்டிக்காளைக்க சாமான எடுத்து மனுஷனுக்கு வச்சா இசிஜி கோடு போட்டுட்டு போலாம்ல என்று கிளம்பினார். நான் அந்த கூட்டத்துக்கு போக முடிவெடுத்தேன். சனிக்கிழமை தனியாக என் சைக்கிளில் முனிசிபல் மைதானத்துக்குச் சென்றேன். 5:45க்கு அங்கே யாருமே இல்லை. மேடை, விளக்கு எதுவும். 4-5 கிழவிகள் அமர்ந்து வாழைப்பழம் விற்றார்கள். நிறைய சைக்கிள்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். கூட்டம் இல்லை போல. வந்ததற்கு இருக்கட்டுமே என்று நான் பக்கிசங்கரன் கடையில் ஒரு சுக்கு காப்பியும் பருப்புத் தட்டையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது மணிமேடை பக்கமிருந்து பூமேடை சைக்கிளை உருட்டிக் கொண்டு வருவதை கவனித்தேன். அதே சைக்கிள், அதே ஜிப்பா, அதே தொப்பி. ஆனால் நன்றாக துவைத்து கஞ்சி போட்டு நீவப்பட்டு முடமுடப்பாக வெள்ளையாக இருந்தனாவை. சைக்கிளின் பின்பக்கம் ஒரு அகலமான கள்ளிப்பெட்டி மேஜை. சைக்கிளின் முன்பக்கம் வலது கைப்பிடியில் ஒரு சிறு கோளாம்பி ஒலிபெருக்கி கட்டப்பட்டிருந்தது. இடது கைப்பிடியில் ஒரு பழைய கியாஸ் லைட். இதைத் தவிர 2 பெரிய பைகள் தொங்கின. சிரித்துக்கொண்டு பலரிடம் தலையசைத்து வணக்கம் சொல்லியபடி ஒட்டுமொத்த சைக்கிளின் எடையால் தள்ளாடிச் சரிந்து நடந்து வந்தார். என்னை தாண்டிச் சென்றபோது எனக்கும் சிரிப்புடன் தலையசைத்தார். ஆனால் என்னை அடையாளம் காணவில்லை என்று தெரிந்தது. சைக்கிளை அவர் நிறுத்தியபோது அது அபாயகரமாக சரிந்தது. அதைத் தள்ளி நிமிர்த்தி வைத்தார். ஸ்டேண்ட் போட்டுவிட்டு மேஜையை கயிறை அவிழ்த்து எடுத்து தூக்கிக் கொண்டு சென்று முனிசிபாலிட்டி மைதானத்தின் வடக்கு ஓரமாக போட்டார். அவரே கல் பொறுக்கி வைத்து அதன் ஆட்டத்தை சரி செய்தார். 10-15 பேர் கூடிவிட்டார்கள். சிலர் அவரை நோக்கி சிரித்து கிண்டல் செய்தார்கள். என்ன பூமேடை, இப்பம் தோட்டிச்சியாக்குமா வைப்பு என்றான் ஒருவன். அவர் அதை கேட்டதாகவே தெரியவில்லை. அவரே உயர இழுத்து பக்கத்து பெட்டிக்கடையில் கொண்டு போய் செருகினார். மைதானத்தில் நின்ற வேப்ப மரத்தில் ஒலிபெருக்கியை கட்டியிருந்த கயிற்றுடன் தொற்றி ஏறி அதை தூக்கி வைத்து கட்டினார். இறங்கி வந்து கையை தட்டிக்கொண்டு ஒரு குண்டுபல்பை மேஜை அருகே இருந்த மரக்கிளையில் தொங்கவிட்டு எரிய வைத்தார். ஒலிபெருக்கிக்கு இணைப்பு கொடுத்தார். கேஸ் விளக்கை கொளுத்தி கொஞ்ச நேரம் செந்தழல் எரியவிட்டு புஸ் புஸ் என்று அடித்து வெண்ணிறமாக்கினார். இப்போது 50-60 பேர் வரை கூட்டம் இருந்தது.
ஆங்காங்கே கூடி நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பெட்டிக்கடை வாசலிலும் டீக்கடை முன்னாலும் நின்ற கும்பலையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. எவரும் அவருக்கு உதவவில்லை. அப்படி ஒரு வழக்கமே இல்லை போலிருந்தது. 6:30 மணிக்குத்தான் அவரால் ஆரம்பிக்க முடிந்தது. மைக்கை எடுத்து கண்ணை மூடி சில கணங்கள் நின்றபின் பெருமூச்சு போல வந்தே மாதரம் என்றார். அதன் பின்னர் உரக்க வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று 4-5 முறை கூவினார். அதன்பின் ஒரு பாடலை ஆரம்பித்தார். நல்ல கணீர்குரல், தெளிவான உச்சரிப்பு. நாடெல்லாம் செழிக்க வேணும், நல்லவர் வாழ வேணும், வீடெல்லாம் வளர வேணும், வீரம் விளைய வேணும், ஓம் 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 என்று சொல்லி கண்ணை மூடி நின்றபின் திறந்து ஒரு சிரிப்புடன் 4 பக்கங்களையும் பார்த்தார். சட்டென்று கையை தட்டியபடி உரத்த குரலில் அடுத்த பாட்டை ஆரம்பித்தார். சிந்திச்சு பாருங்கயா சீமான்களே, ஐயா சீமான்களே, ஐயா சீமான்களே, ஐயையோ சீமான்களே, நாம மந்தையிலே மாடில்ல மனுஷ பயக்கண்ணு, சிந்திச்சு பாருங்கயா சீமான்களே. பாட்டு முடிந்ததும் இயல்பாக அவர் பாட்டுக்கு உரையாடுவது போல பேச ஆரம்பித்தார். அது என்னதுன்னாக்க, இப்பம் ஒரு சட்டம் வந்திருக்குயா. நம்ம வடசேரி சந்தையிலே கூட்டிப் பெருக்கி குப்பைய அள்ளப்பட்ட சோலிக்கு இனிமே தோட்டிக மட்டுமில்லாம மத்த சனங்களும் அப்ளை பண்ணலாம்னு ஆர்டர் வந்திருக்கு. நல்லதுதானே? நாட்டிலே சமத்துவம் வந்தாக்க நல்லதுதானே? ஏ ஐயா, நல்ல விஷயமுல்லா. தொண்டமானும் தோட்டி வேலை செய்யணும்னுல்லா அந்த மகராசன் காந்தியும் சொல்லிட்டு போனாரு. சரி ஐயா, அப்ப தோட்டி என்ன செய்வான்? ஏ ஐயா, நாம அவனுங்களுக்கு உசந்த படிப்பு கொடுத்திருக்கோம்லியா? தாஷ் போஷ் தலைக்கு மேலே மோஷ்ணு இங்கிலீஷிலே இல்லா இப்பம் அவனுக பேசுதானுக. நல்ல வீடெல்லா கட்டி கொடுத்திருக்கோம். அங்க அவன் சேர் மேலே இருந்து ரேடியோல பாட்டு கேட்கான்லா? அப்பம் அவனுக்கு நாம வேற வேலை கொடுப்போம். முனிசிபாலிட்டி கமிஷனரா ஆக்கி போடுவோம். இல்லேன்னா தனிச்செயலரா ஆக்கி போடுவோம். கவுன்சிலரா ஆக்கிருவோம். என்ன செய்வமா? அவர் சொன்ன தர்க்கம் எனக்கு உவப்பாக இருந்தது. விரிவாக பேசிக்கொண்டே சென்றார். சாக்கடை அள்ளுவதும் சந்தையை அள்ளுவதும் துப்புரவு வேலைதான். ஆனால் சந்தை வேலைக்கு மட்டும் எல்லா சாதியினரும் வருகிறார்கள். ஆகவே அங்கே தோட்டிகளுக்கு வேலை கிடைப்பதில்லையு. காரணம், சந்தையின் எல்லா குப்பையும் காசுதான். சந்தையில் பலவகையான பக்க வருமானங்களும் உண்டு. அந்த வருமானங்களை எடுத்துக்கொண்டு அங்கேயும் சாக்கடையை அள்ள தோட்டிகளைத்தான் அமர்த்தப் போகிறார்கள் அந்த ஊழியர்கள். அவர் பேசி முடித்ததும் கேள்விகள் எழுந்தன. பூமேட, அப்பம் சந்தையிலே தோட்டி மட்டும் வேலை பார்த்தா போரும்னு சொல்லுதியா என்றார் ஒருவர். தோட்டியும் வேலை செய்யட்டும், ஆளு பத்தல்லைன்னா மத்தவன் வரட்டும் என்றார் பூமேடை. சிவப்பு துண்டு போட்டு ஒருவர், அப்ப பாரமபரியமா செய்த தொழில் அவனவன் செய்யணும்னு சொல்லுதீரா? அதுதானே காந்தி சொன்னாரு என்றார். பூமேடை அசராமல், ஆமா தோழரே, காந்தி கக்கூச கழுவி பிஏ சுமந்தாரு. ஏனும்னாக்க அவர் தோட்டி சாதியிலே பிறந்தவரல்லா? ஆறுவே நீரு ஏ என்று அரை நிமிடம் அவரை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு கோணல் சிரிப்புடன் நின்றார். எல்லாரும் தோழரை திரும்பி பார்த்தனர். சிலர் சிரித்தனர். தோட்டி அந்த வேலையை விடணுமானா அதைவிட நல்ல வேலைய அவனுக்கு கொடும். இல்லாம அதையும் விட்டு போட்டு அவன் தெருவிலே உட்கார்ந்து உம்மை மாதிரி பிச்சையை எடுக்கணுமா? நீரு செவப்பு தாளு அச்சடிச்சு வச்சு சிந்தாபாதுன்னு சொன்னா முதலாளிமாரு பிச்சை போடுவானுக. தோட்டிக்கு அதுவும் கிடைக்காதுவே. ஒருவன் உரக்க, பூமேடை பீய அள்ள நீரு போவும்வே என்றார். பூமேடை அதி கோபத்துடன் அவனை நோக்கி திரும்பி, ஆமாலே, தினம் என் பீய நான் அள்ளிட்டுதாண்டே இருக்கேன். தன் பீய அள்ள இன்னொருத்தன வச்சிருக்கப்பட்டவன் அடுத்த ஜென்மத்திலே பீய தின்னு வாழற பண்ணியாக்கும். இத நான் உங்கிட்ட சொல்லல்ல, உனக்க அடுத்த ஜென்மத்துக்கிட்டையாக்கும் சொல்லுதேன் போபிலே பண்ணி என்றார். கேள்வி கேட்டவன் உட்பட அனைவருமே சிரித்தார்கள். அவரை ஒரு கோமாளியாகத்தான் அனைவரும் பார்த்தார்கள். அவர் தீவிரமாகச் சொன்னதற்கெல்லாம் சிரித்தார்கள். அவரும் எங்கே நகைச்சுவையாக பேசுகிறார், எங்கே தீவிரமாக பேசுகிறார் என்று கண்டுபிடிக்க முடியாமல்தான் பேசினார். பேச்சு 8 மணிக்கெல்லாம் முடிந்ததும் அவர் இறங்கி தன் பொருட்களை தானே சேகரிக்க ஆரம்பித்தார். நான் அவருக்கு உதவலாமா என்று சிந்தனை செய்தேன். பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று தோன்றியது. அவர் பெட்டிக்கடையில் ஒரு சோடா குடித்து அங்கே எடுத்துக்கொண்ட மின்சாரத்துக்கும் பணம் கொடுத்துவிட்டு சைக்கிளை உந்தியபடி செல்லும்போது டீக்கடையில் நின்ற என்னை நோக்கி ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு போனார், அடையாளம் காணாமலேயே. அதன்பின் நான் ஒரு 20-30 தடவையாவது அவர் பேச்சை கேட்டிருப்பேன். ஆரம்பத்தில் தீவிரமாக பேசுகிறார் என்று தோன்றியது. பின்னர் அவர் வெறும் கோமாளி என்று தோன்றியது.
காற்றாலையுடன் சண்டை போடுபவர். கொஞ்ச நாளில் அப்படி அல்ல என்று தெரிந்தது. அவருக்கு நகரம் எங்கோ மௌனமாக எதிர்வினையாற்றிக் கொண்டுதான் இருந்தது. பெரும்பாலான மக்கள் பிரச்சினைகளை அவர்தான் ஆரம்பித்து வைக்கிறார். தவறுகளை அவர்தான் முதலில் சுட்டிக்காட்டுகிறார். அதை பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் தளங்களில் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் அவற்றுக்குரிய சாத்தியங்களுடன் வேகம் பிடித்து ஏதேனும் முடிவை நோக்கிச் செல்கின்றன. 2 வருடம் முன்பு விரைவு நீதிமன்றத்தில் கனகம் என்று ஒரு நீதிபதி வந்தார். கடவுள் எனக்கு கையிலே ஒரு பேனாவை கொடுத்திருக்காரு, நான் எழுதினதுதான் சட்டம், அதுக்கு நான் சொல்லுவதுதான் விலை என்று ஒருமுறை நீதிமன்றத்திலேயே சொன்னவர். பெரிய அரசியல் தொடர்புகள் உள்ளவர். வலுவான சாதிப்பின் புலமும் உண்டு. பாதி வக்கீல்கள் அந்தம்மாவுடன் பேரம் பேசினார்கள். மிச்ச பேர் குமுறினார்கள். தன்னை எவராலும் அசைக்க முடியாது என்று எந்த பேரத்திலும் அவர் சொல்லிக் கொள்வார். பூமேடை காதுக்குச் சென்றதும் அவரைப் பற்றி தெருவெல்லாம் போஸ்டர் ஒட்டி ஒரு கூட்டம் போட்டு கிழிகிழி என கிழித்தார். அந்த நாள் வரை ஒரு அந்தரங்க பேச்சாக இருந்த விஷயம் டீக்கடை அரட்டையாக ஆகியது. ஊரே பேச ஆரம்பித்தது. அந்த அம்மையார் தெருவிலே நடக்க கூசினார். 4 மாதங்களில் அந்த அம்மையாரை உயர்நீதிமன்றம் முக்கியமற்ற இடத்துக்கு தூக்கியடித்தது. நான் ஆஸ்பத்திரி கேட் முன்னால் வண்டியை நிறுத்தினேன். ஒரு டீ சாப்பிட்டுட்டு உள்ள போலாமே என்றேன். இல்ல வேண்டாம் தம்பி, செய்ததுக்கு உபகாரம், நான் இங்கேயே இறங்கிறதேன், முள்ளமா போயிடுவேன் என்றார் பூமேடை. நான் கொண்டு போய்விடுவேன். ஒரு டீ குடிச்சுட்டு போலாம். பூமேடை, சரி உங்க ஆசை, ஆனா நீங்க வாங்கி கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன். எனக்கு டீக்கு நான் பைசா கொடுப்பேன் என்றார். நான் தயங்கி நாவெடுக்க பூமேடை மறித்து, அது பூமேடை பைலோவிலே இருக்கு பாருங்க, ரூல் நம்பர் 8 என்று ஒரு காகிதத்தை பையில் இருந்து எடுத்து நீட்டினார். அச்சிடப்பட்ட கசங்கிய கெட்டிதாள். பூமேடை அமைப்புச் சட்ட விதிகள் என்ற தலைப்புக்கு கீழே 1, 2 என எண்ணிட்டு வினோத வரிகள். 1. தொண்டு செய், குண்டு வீசு. 2. தேர்வுக்குள், சோர்வு கொள்ளாதே. 3. தோட்டிக்கும் கோட்டிக்கும் நண்பனாக இரு என்று போயிற்று. 8வது வரி, வாங்கி உண்ணாதே, விற்று உண். மொத்தம் 20 விதிகள். கீழே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1948 அக்டோபர் 2ஆம் தேதி. பூமேடையின் கையெழுத்தும் இருந்தது. சாட்சிக்கு 2 கட்டைவிரல் மயப்பங்கள். சுண்டன், குணமணி என யாரோ இருவர். நான் சிரிப்பை அடக்க வேறு பக்கம் பார்த்தேன். அவர், ஆனா உங்களுக்கு டீ வாங்கிக் கொடுக்கதுக்கு எங்கிட்ட காசு இல்லை என்றார். கடைக்குள் நுழைந்து நான் 2 டி என்றேன். பூமேடை, நீர்க்க தண்ணிவிடு தாயி என்றபடி அமர்ந்தார். அவர் இளைப்பது போல மூச்சு விடுவதை கவனித்தேன். வித்து தின்னது சரி, இனிமே விக்கிறதுக்கு என்னமாம் இருக்கா என்றேன். இருக்கு. சைக்கிள், ஓல்ட் மாடல், சூரத்தனமான ஐட்டம், 2ஆம் உலகப் போருக்கு போயிருக்கு என்றார். மைக்கு, அதெல்லாம் போன மாசமே காலி. அது இப்பம் நாளை குலுக்கல்னுல்லா கத்துது. நான் கேட்டுட்டு சொன்னேன். வே, குலுங்கணுமானா இன்னைக்கே குலுங்கணும். நாளைக்கு நீ இருப்பேன்னு என்ன கண்டேன்னு. நான், அப்ப இனிமே கூட்டம் போடுறதா இல்ல என்றேன். பூமேடை, விட்டிருவோமா? ஒரு மெகபோன் இருக்கு. மணிமேடையிலே நின்னுட்டு நான் பேசினா கேக்கறதுக்கு கலைவாணர் நின்னுட்டிருக்காரு. கைய பின்னால கட்டிக்கிட்டு நிக்கதனால கல்ல விட்டெறிய மாட்டாரு. எவன் தடுக்கதுக்கு என்றார். அப்பணமை சேர்த்தத திங்கிறதெல்லாம் ஒரு பொழைப்பு இல்ல என்றேன். தம்பி, அவங்க என்ன உழைச்சா சேர்த்தாங்க? பாவப்பட்ட புலையனையும் சாம்பானையும் வேலை வாங்கி ஏச்சு சேர்த்ததுதானே. வெயிலிலே சம்பாரிச்சது மழையிலே போறதுதானே நியாயம். ஒல்லும் வகையான் அரவனை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்லுல்லா வள்ளுவன் சொல்லுகான் என்றார். நான் எரிச்சல் கொண்டு, அந்த குரலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்றேன். சம்பந்தம் இருக்குன்னா குரலை எல்லாரும் சொல்லுகானுக. குரல்நாக்க ஞாபகம் வார இடத்தில சும்மா எடுத்து போடுறதுக்குண்டான ஒன்னாக்கும். எனக்கு கிட்ட கேக்கேரே கருணாநிதிட்ட கேப்பேராவே டீ வந்தது. அவர் சத்தமாக உறிஞ்சி குடித்தார். தியாகி பென்ஷன் இருக்குமே என்றேன். எங்க என்று சிரித்தார். 46லயாக்கும் நான் முதல்ல ஜெயிலுக்கு போனது. யூனிவர்சிட்டி காலேஜிலே படிக்கிற காலம். ஒரு நாளைக்கு காலம்பர போதேஸ்வரன் வந்தாரு. கேட்டிருப்பீக, நம்ம கவி சுகதகுமாரிக்க அப்பா. அவரு சட்டம்பி சாமிக்க சிஷ்யராக்கும். நல்ல வெளுத்த தாடி, நீளமான கதர் சட்டை வேட்டி. காலேஜ் முன்னால நின்னுட்டு பிரசங்கம் பண்ணுதாரு.
அனல் கக்குது பிரசங்கம்லா. நாங்க ஒரு 300-400 பயக்க கூடிட்டோம். லே பெத்த அம்மை துணியில்லாம நிக்கா உனக்கது கூடே படிப்புங்கிற தலைப்பாகே நுல்லா கேட்டாரு. அப்ப இறங்கினவன்தான். பின்ன பல இடங்களிலே போராட்டம். நாகர்கோயிலிலே சத்தியாகிரகம் பண்ணினதுக்கு நானும் தேரூர் சிவன் பிள்ளையும் ஈத்தவிளை அர்ஜுனன் நாடாரும் எல்லாம் சேர்ந்தாக்கும் அரெஸ்ட் ஆனோம். அவர் தொடர்ந்தார். அப்ப இப்ப உள்ள ஜெயிலு இல்லை. இப்ப 30 ஏக்கர் பக்கத்தில உள்ள தீயணைப்பு ஆபீஸாக்கும். அன்னைக்கு போலீஸ் ஆபீஸும் கோர்ட்டும் அதுக்கு பக்கத்திலே உள்ள ஷெட்டுகளாக்கும் ஜெயிலு. என்னையும் 8 பேரையும் கைய துணி வச்சு கெட்டி நடக்க வச்சு கொண்டு போறானுக. அப்பம் எங்க கூட வந்தவரு ஒரு இன்ஸ்பெக்டர். அவருக்கு பேரு நாராயணன் நாயருன்னாக்கும். பிறகு அவரு சுதந்திர தமிழ்நாட்டிலே போலீசிலே எஸ்பியா ஆகி ரிட்டையரானாரு. என்னை எங்க பார்த்தாலும் டே பூமேடை என்னடே மரியாதையா இருந்தா தாயளி நினக்கு கொள்ளாம்னு சொல்லுவாரு. காந்தி பேச்சை கேட்டு அப்பமே மரியாதைய அவுத்தாச்சே ஏமானேன்னு நான் சொல்லுவேன். அவரு என்ன பண்ணினாருன்னா ஒரு மாட்டுச்சாட்டைய வச்சு போறவார ஆளுகளை அடிச்சுட்டே வாராரு. ஒண்ணும் செய்யாம சும்மா சந்தைக்கு போறவனை எதுத்தாப்பிலே ஒரு மீன்கார கௌவி வாரா. இவரு அடிக்கப் போறாரு. என்னால சும்மா இருக்க முடியலை. வே எதுக்குவே அடிக்கேறு, அடிக்கணுமானா என்னைய மாதிரி அது கொண்டு வந்தவன அடியும்பேன்னு சொன்னேன். அடிச்சானே என்னடா செய்வேன்னாரு. அடிச்சு பாரும்பேன்னேன். கௌவிய அடிக்கப் போனாரு. கௌவி ஒண்ணு சத்தம் போட்டா. நான் மாட்டுக்காரன் மாதிரி ஹை ஹை ஹைன்னு சத்தம் கொடுத்தேன். 2 மட்டம் ஓங்கினாரு. நான் மறுபடியும் ஹை ஹைன்னு சத்தம் கொடுத்தேன். 2 மட்டம் ஓங்கினாரு. நான் ஹை ஹைன்னு சொன்னதைக் கேட்டு மத்தவங்க சிரிச்சப்ப விரையல் கேரிட்டது. குலநாயராக்குமே வண்டிக்காரன்னு சொன்னா எப்டி? சாட்டைய தூக்கி போட்டுட்டு அப்படியே என்னைய நடுத்தரு மண்ணில போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிச்சு கையப்பிடிச்சு மண்ணிலே இழுத்துக்கிட்டே போறாரு. வேட்டியும் கோமணமும் உருவி போச்சு. துணியில்லாம போறேன். அப்பம் நான் சட்டையெல்லாம் போடுகதில்லை. கொண்டு போய் தெருவிலே திருடின பிச்சைக்காரன்னு எழுதி உள்ள தள்ளி போட்டாரு. கோர்ட்டு முற்றத்திலே நான் சிவன்பிள்ள பக்கத்தில்தான் கிடந்தேன். உடம்பெல்லாம் மண்ணும் சாக்கடையும். அவருக்கு நம்மள அடையாளம் தெரியல. நான் போதம் வந்து எந்திரிச்சு இருக்க ஒரு நாள் ஆயிப்போட்டது. 4-5 நாள் கழிஞ்சுதான் சிவன்பிள்ளை என்னை பார்த்தாரு. எம்வித் நாயுடு வந்து பேசினாரு. பொலிட்டிக்கல் செல்லுக்கு மாத்திடலாம்னு சொன்னாங்க. அவங்க மனு சொல்லி நம்மள ஒருத்தர் வந்து விசாரிச்சாரு. நல்ல பழுத்த பிள்ளைவாள். நெத்தியிலே விபூதி குங்குமம். ஆளு வேற ஆருமில்லை. நம்ம அணைஞ்ச பெருமாள் டாக்டருக்கு அப்பா மந்திரம் பிள்ளைதான். எல்லாம் கேட்டு எழுதிட்டு எதுக்கும் உறுதி பண்ணிக்கிடலாமேன்னு மெல்லமா நீரு என்னவே ஆளு புள்ளமாரா என்றார். நம்ம நாக்கிலே சனி இருக்கே. அது சும்மா கிடக்குமா? இல்ல, போன மாசம் பணம் கெட்டி மாத்தியாச்சு. இப்பம் தோட்டியாக்கும்னு சொன்னேன். நீட்டு எழுதிட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு பிக்பாக்கெட் திருடனா 8 மாசம் ஜெயிலிலே கிடந்துட்டு வந்தேன். முதல் தப்பு இதுதான். கேனத்தனம் என்றேன். ஒரு காரியம் பண்ணினா அதுக்கு முறையான ரெக்கார்டு வேணும். இப்ப நீரு பிக்பாக்கெட்டா தியாகியான்னு 6வே சொல்லுவது என்றேன். 6 சொல்லணும். அன்னைக்குள்ள தியாகியெல்லாம் இன்னைக்கு பிக்பாக்கெட்டாக்கும். அப்ப அன்னைக்குள்ள பிக்பாக்கெட் இன்னைக்கு தியாகிதானே என்றார். உமக்கு கிறுக்கு என்றேன். அதுதான் ஊருக்கே தெரியுமே. எனக்கு அம்மையாக்கும் அத முதல்ல கண்டுபிடிச்சவ. ஒரு நாள் ரகசியமா கேக்கா, ஏலே உனக்கு காந்திக்கும் தலைக்கு வட்டாலேன்னு ஹெஹே. நான் அவரை பரிதாபமாக பார்த்து உம்ம நிலைமையிலே சிரிப்பு என்ன என்றேன். நான் சிரிச்சது அது காட்டுல. ஜெயிலிலே நம்மள பார்த்தாக்க வாடர்மாறு சட்டைய ஒரு தடவ ஜாகிரதையா தொட்டுட்டுதான் போவானுக. ஹே நான் சரி, சிவன் பிள்ளை சொன்னா பென்ஷன் கொடுக்க மாட்டாங்களா என்றேன். நீரு ஒண்ணு. சுதந்திரம் கிடைச்சம்புறவு சிவன் பிள்ளைக்கு எண்ணு கேட்க ஆளில்லாம ஆச்சு. பிறகு 53லே நேசமணி தானுலிங்க நாடார் கூட சேர்ந்துட்டு தாய் தமிழக போராட்டத்தில குதிச்சேன். அப்பமும் மறியல். சந்தோஷமான விஷயம் என்னான்னா அதே நாராயணன் நாயராக்கும் என்னைய அடிச்சது. அவருக்கு புரமோஷன். அடிச்சு இழுத்து வேனிலை போட்டார். சரி, பழைய ஆளாக்குமே, ஒரு மரியாதை நல்லதாக்குமேன்னு நான் அவரிட்ட என்னவே நல்லா இருக்கேரான்னு கேட்டேன். அதுக்கும் அடிச்சாரு. நேரா கோர்ட்டிலே கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. இது நம்ம சுதேசி கோர்ட்டு. மேலே சீலிங் ஃபேனெல்லாம் உண்டு. காந்தி படம் இருக்கு. மண்ணு தின்னுரப்ப பிடிப்பட்ட பிள்ளை மாதிரி சிரிக்காரு.
மத்தபடி அதே டவாலி, அதே பழைய பேப்பரு, அதே சட்டம். ஒரு ஐயராக்கும் ஜட்ஜு பழைய தண்டனைய பாக்காரு. பிரிட்டிஷ் சர்க்காரு நடைமுறைகளை அப்படியே ஃபாலோ பண்ணணுமுன்னுல்லா சுதேசி சர்க்காருக்க சட்டம். சரின்னு இவரும் வழிப்பறி முயற்சின்னு போட்டு போடான்னுட்டாரு. சும்மா சொல்லப்பிடாது. அரசியல்னு உள்ள போறதை விட வழிப்பறின்னு உள்ள போனா அங்க உள்ள பிரஜைகளிட்ட ஒரு தனி மதிப்புண்டு. சாம்பாரிலே உள்ள காயெல்லாம் பொறுக்கி நம்ம தட்டிலே போட்டு தின்னம் வேணு சொல்லுவானுக. எடலாக்குடி கசாப்பு கடை காதருக்கு அப்பன் மொய்தீன்கண்ணு நம்ம ஜெயில் தோஸ்தாக்கும். இரட்டக் கொலை. சாவது வரை வந்து நம்மகிட்ட நல்லது கெட்டது பேசி டீ குடிச்சிட்டுதான் போவாரு. நல்ல மனுஷன். நேசமணி சொன்னா மொழிப்போர் பென்ஷன் வருமே. அவரு சொன்னா வந்துருமா? நான் சொல்ல வேண்டாமா? ஒரு நாளைக்கு சிதம்பரநாதன் கொட்டாரத்தில வந்து என்னை பார்த்தாரு. வே ஆனது ஆச்சு. நீரு தெருவிலே கடந்து செத்தா எங்களுக்காக்கும் மானக்கேடு. ஒரு பென்ஷனுக்கு மட்டும் கையெழுத்த போடும். மிச்சத்தை பெரியவரு பாத்துக்கிடுவாருன்னாரு. பெரியவரு இப்பம் ஆனை மேலே கேறியாச்சே. ஆனைக்க அடியில கண்ணு தெரியுதான்னு கேட்டேன். சரி, அரசியல விடும். இது உம்ம சர்க்காரு கொடுக்கப்பட்ட காசு வேணாரு. நான் சர்க்காரு காசு வாங்குறவனெல்லாம் லஞ்சம் வாங்குறான். இந்த சர்க்கார் காச வாங்கினா நானும் லஞ்சம் வாங்கலாமாவே ன்னு கேட்டேன். வாங்கலாம்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா கையெழுத்து போடுறேனேன். பாரபட்சம் இருக்கப்பிடாதுல்லா? சர்க்கார் பியூனுக்கு நாம குறைஞ்சு போனா பிறகு காந்தி துப்பிக்கு என்ன மரியாதை? தலையில அடிச்சு நாசமா போகும் வேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனாரு. கொழுப்பு வேய் உமக்கு என்றேன். உம்ம மேலே மரியாதை இருக்கதனாலத்தானே வந்து கேக்கறாரு, அது நீரு மதிக்கணும்லா? அந்த தப்புக்காகத்தான் இன்னைக்கு இப்டி தெருவும் தென்னையுமா நிக்கிறீரு என்றேன். தம்பி, இது பட்டினத்தாரு நின்ன தெருவுல்லா? நான் இல்ல தெரியாம கேக்கேன். நேசமணி உமக்கு பெரியவருல்லா? ஒரு நடை அவரை போய் பாத்திருக்கணும். நீரு பூமேடை, நாம வேற ஆளு. காந்தியிலே 2 காந்தி உண்டு. ஒன்னோ சர்க்கார் காந்தி, இன்னொன்னு தோட்டி காந்தி. நம்மாளு தோட்டி காந்தியாக்கும். அடுத்த வாரம் கோர்ட்டு வாசலிலே ஒரு கூட்டத்தை போட்டு நேசமணிய 1 மணி நேரம் சாத்துன்னு சாத்தினேன். விட முடியாதுல்ல என்ன? மொத்ததிலே பென்ஷன் விஷயம் வாய் மண்ணு என்றேன். அது செத்தவனுக்கு போடுற வாய்க்கரிசில்லா? நான் இப்பமும் சீவனோட இருக்கிறவனாக்கும். வே காந்திக்கு பென்ஷன் கொடுத்தா வாங்கிட்டிருப்பாரா என்றார். எனக்கு அது புரியவில்லை. வேலைய நிப்பாட்டிட்டு ஓய்வு பெற்றாத்தானே பென்ஷன்? நாம இப்பமும் சர்வீஸிலே இருக்குதவனாக்குமே. இப்பம் காங்கிரஸ்காரங்க எப்டி? உம்ம ட்ரீட்மெண்டுக்கு சில்லறை வல்லதும் குடுப்பானுகளா என்றேன். கன்னியாகுமரி காங்கிரஸ் அடக்கி ஆண்ட நேசமணிக்கு வாரிசுகள் இன்னைக்கும் நடந்தாக்கும் போரானுக. இப்ப உள்ள காங்கிரஸ் ஆபீஸிலே தரையை துடைச்சவன் கண்டசா பிளசர்காரிலே போறான். என்ற பின் டீ என்னா விலை என்றார் பூமேடை. ₹1 குறைக்க மாட்டியோ என்றபடி ₹1.5 எடுத்துக் கொடுத்தார். நான் என் பணத்தை கொடுத்தேன். வெளியே வந்ததும் சரி அப்ப பாப்பம். அடுத்த வாரம் ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கன்னியாஸ்திரிகள் அழுகிப்போன காய்கறிகள் வாங்கிட்டு போய் அனாதை பிள்ளைகளுக்கு குடுக்காளுக. கேட்க நாதியில்ல நாட்டிலே என்றார். நான் உள்ள கொண்டு வந்து விடுறேன் என்றேன். என்னத்துக்கு நீங்க ஜோலியா போறீக என்றார். இல்லை, வந்து என்னன்னு பாத்துட்டு போலாமே என்று சொல்லி ஏறுங்க என்றேன். ஏறிக்கொண்டார். கடைசியா எப்ப ஜெயிலுக்கு போனீங்க என்றேன். ஜெயிலுக்குன்னா சும்மா புடிச்சிட்டு போறது கணக்கில்லை. சில கான்ஸ்டபிள்களுக்கு என்னைய பிடிக்காது. எங்க பார்த்தாலும் கெட்ட வார்த்தை சொல்லுவானுக. சில சமயம் ஒரு அடி போடுவானுக. எஸ்ஐ ஸ்டீபன் ஞானராஜ் இருந்தப்ப இடைக்கடை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனிலே இருக்க வச்சுட்டு கேசு போடாம 4-5 அடி அடிச்சு அனுப்பிடுவான். மத்தபடி நல்ல பையனாக்கும். சரியா கேஸாகி ஜெயிலுக்கு போனதுன்னா 89லே காந்தி ஜெயந்தி அன்னைக்குதான் சத்தியாகிரகம் பண்ணினீரோ என்றேன். சேச்சே இல்ல, அன்னைக்கு காலம்பர முதல் காந்தி சிலைக்கு மாலையா போட்டிட்டிருந்தானுக. நான் ஒரு ஸ்டைலா இருக்கட்டுமேன்னு ஒரு தொப்பிய கொண்டாந்து ஸ்டேடியத்திலே இருக்கப்பட்ட காந்தி சிலை தலையிலே வச்சேன். பத்திரிகைக்காரன் போட்டோ எடுத்து போட்டான். புடிச்சு கேசு போட்டானுக. என்ன தொப்பி என்றேன். செவப்பு குல்லா. நல்ல வெல்வெட்டுல்லா? கடுதச்சந்த மைதானத்திலே ஒரு சர்க்கஸுக்கான நோட்டீஸ பார்த்தேன். அதுல ஒரு கோமாளி வச்சிருந்தான். சரின்னு நானே சொந்தமா துணி வாங்கி அம்சமாட்டு ஒன்னை தச்சு கொண்டாந்து காந்திக்கு போட்டுவிட்டேன். விளையாட்டுல்லவே,
பாக்க நல்ல லட்சணமா ஐஸ்வர்யமா இருந்தது. காந்திக்கும் அது பிடிச்சிருந்தது போல. ஒரு நமுட்டு சிரிப்பு நம்மள பார்த்து. அதுக்கு என்னைய புடிச்சு 6 மாசம் உள்ள போட்டுட்டானுக. என்ன தப்புன்னு போலீசிலே கேட்டேன். கோர்ட்டிலே கேட்டேன். சொல்ல மாட்டேன்னுட்டானுக. உமக்கு வாய்க்கொழுப்பும் குண்டிக்கொழுக்கும் ஜாஸ்திவே என்றேன். இல்லேன்னா அடிவாங்கணும்னே அலைவானா மனுஷன். பூமேடை, தம்பி அடிவாங்குறதுல ஒரு சுகம் இருக்கு பாத்துக்கிடுங்க. பல பெஞ்சாதிகளுக்கு புருஷன்கிட்ட 4-5 சாது வாங்கல்லேன்னாக்கு ராத்திரி உறக்கம் வராதுல்லா. அது மாதிரி சரி என்ன எளவோ செய்திரு போட்டோம். இப்பம் நான் வந்து ஒழுங்கா டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு கேக்கேன். உம்ம வாய வச்சுக்கிட்டு பேசாம வரணும். என்ன என்றேன். பாப்போம். நமக்கும் இப்ப முடியலை. சத்தியமாச் சொன்னா 4-5 நாளா மூத்திரம் சொட்டுச் சொட்டாத்தான் போவுது. போறது மூத்திரமா ஆசிட்டான்னு ஒரு நினைப்பு வந்து கையால தொட்டுக்கூட பார்த்தேன். வலின்னா நல்ல வலி. நான் வண்டியை ஆஸ்பத்திரி முன்னால் நிறுத்தி அவரை மெல்ல பிடித்து படி ஏறச் செய்தேன். அரசு ஆஸ்பத்திரிக்கு நான் 4-5 முறை வந்திருக்கிறேன் வழக்கு விஷயமாக. ஆனால் காலையில் அவ்வளவு கூட்டம் இருக்கும் என்று தெரியவில்லை. பெரிய வராந்தா முழுக்க நிறையாக கிழவர்களும் கிழவிகளும் குழந்தைகளும் பெண்களும் வெறும் தரையில் படுத்துக் கிடந்தார்கள். சுவரிலும் தூண்களிலும் சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். இருமி எட்டித் துப்பி அப்பகுதி முழுக்க எச்சிலாக கிடந்தது. புண்ணாற்றமும் மருந்து வாடையும் கலந்து வீசியது. வளாகம் முழுக்க நிறைய திருநாய்கள். அலையும் பசுக்கள். பூமேடை தூணில் சாய்ந்து அமர்ந்தார். நீங்க போங்க தம்பி, பரவாயில்லை. நான் உள்ளமா உள்ள போயிக்கரேன் என்றார். சரி வந்தாச்சு, டாக்டரை பார்த்துட்டு வாரேன் என்று எழுந்தேன். ஒரு நிமிஷம் என்றார் அவர். அவரது கோபமான முகத்தை அப்போதுதான் பார்த்தேன். எல்லாரும் நிக்குத விரிசையிலே நின்னு போனா போரும் எனக்கு. தெரியுதா? நான் அயர்ந்து சரி என்றேன். சட்டென்று சிரித்து கண்ணடித்தார். ஜனநாயகம்னா வரிசையாக்குமே. நகராத வரிசைனாக்கு ஜனநாயகம் ஒழுங்கா நடக்குதுன்னு அர்த்தம் என்றார். நான் நீரு அங்க இருந்து கிடும். நான் வரியிலே நிக்கேன், அது செய்யலாமில்ல என்றேன். அது சரி. ஆனா எருமைக்காரன் வந்து விழிக்கிறப்ப அந்த வரிசையிலையும் நீரு முன்னால போய் நின்னுக் கண்டப்பிடாது என்றார் சிரித்தபடி. ஒரு பெரிய பசு வாயில் வலை போட்ட கன்றுடன் வந்து பூமேடையை முகர்ந்து பார்த்தது. அவர் அதன் நெற்றியை வருடினார். வரிசையில் 200-300 பேர் இருப்பார்கள். கம்பிச் சன்னலுக்குப் பின் வெள்ளை சீருடை அணிந்த ஒரு நடுவயது பெண் குனிந்த தலை நிமிராமல் சீட்டு எழுதிக் கொண்டிருந்தாள். உள்ளே ரேக்குகளில் ஃபைல்கள். மேலே பழைய மின்விசிறி. நடுவே நிறுத்திவிட்டு எழுந்து எங்கோ போய் 10 நிமிடம் கழித்து வந்தாள். வரிசை நகரும் வேகம் எனக்கு பொறுமையை சோதித்தது. வரிசையிலேயே 2 கிழவர்கள் தரையில் குந்தி அமர்ந்து தலையில் கையை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி உட்கார்ந்தபடியே மெல்ல நகர்ந்தார்கள். முன்னால் ஒரு கிழவி சீட்டை வாங்கிக் கொண்டு அந்த நர்சிடம் ஏதோ சொன்னதும், ஏ கௌவி, அதுல எழுதியிருக்குல்லா? போ போ அந்தால் என்று அந்தப் பெண் சீறினாள். கிழவி சத்தமில்லாமல் ஏதோ புலம்பிவிட்டு கூனிய நடையுடன் சென்றாள். தூரத்தில் ஏட்டு முத்துசாமி வருவதைக் கண்டேன். தெரிந்தவர்தான். பூமேடை இருந்த தூணருகே வந்ததும் ஏட்டு அவரை அடையாளம் கண்டு கொண்டார். பூமேடை தூங்கியபடி தூணில் சாய்ந்திருந்தார். ஏட்டு பூட்சால் பூமேடையின் தொடையை ஓங்கி எத்தி, வே, என்னவே? வே என்றார். பூமேடை மறுபக்கம் விழப்போய் தூணை பிடித்துக் கொண்டார். ஒரு கணம் என் கைகால் எல்லாம் எரிவது போலிருந்தது. ஆனால் பல்லைக் கடித்து கண்களை பலமுறை மூடித்திறந்து அமைதியானேன். ஏட்டு அவரிடம், இங்க என்னவே செய்றீரு என்றார். பூமேடை சிவந்த கண்களால் பார்த்தார். அவர் மனம் இன்னும் தெளிவடையவில்லை என்று தெரிந்தது. நான் உரக்க, ஏட்டையா என்றேன். ஆறுவே நீரா? நீரு இங்க எங்க என்றார். நான்தான். பூமேடைய கூட்டிட்டு வந்தேன். எங்க சீனியரு சொன்னாரு என்றேன். உமக்க சீனியருக்கு என்ன வேக்கிருக்கா? இவன் கோட்டிக்காரன்லா? தீனி போடுற கைய கடிக்குற நாயாக்கும் இவன். ஆளு இப்டி இருக்கான்னு பாக்காதீரு. விஷப்பாட்டியாக்கும். இவனால வேலை போன நம்ம பாஸ்கரன் எஸ்ஐ இப்பம் ரைஸ் மில்லுலே மாவரைக்குதாரு. தெரியுமா என்றார். சரி, சீனியரு சொன்னாரு என்றேன். ஏட்டு முகம் மாறி ரகசியமாக, மத்த காஞ்சாம்பரம் கேசு என்னாச்சு? படியருமா என்றார். நான், எங்க? வாய்தால கிடக்கு. அவனிட்ட பைசா இல்ல. ஏட்டு, அதும் சரிதான். பைசா இருந்தா உங்ககிட்ட ஏன்வே வாரான் என்றபின், வாரன், ஒரு கேசு கிடக்கு.
கைவிட்டாக்கும் என்று போனார். ஜன்னல் பெண்மணியிடம் ஒரு சீட்டு என்றேன். என்றாள். சீட்டு என்றேன். அவள் என்னை சில கணங்கள் பார்த்துவிட்டு 6க்கு என்றாள். அந்தா இருக்காரு, பூமேடை ராமையான்னு பேரு என்றேன். அவர் வந்து கியூவிலே நிக்கட்டு, அந்தால மாறுங்க என்றாள் என்னை பார்க்காமல். என் தலையில் ரத்தம் பாய்ந்தது. அவரால நிக்க முடியாதே என்றேன். முடியலைன்னா அங்க கிடக்கட்டு. செத்தாக்க நாங்க எடுத்து உள்ள போடுவம், விலகும்பே என்றாள். நான் ஒரு பெண் அத்தனை கடினமாக பேச முடியும் என்பதையே நம்பாதவனாக அவளை பார்த்தேன். சில நொடிகள் மனதை அமைதிப்படுத்திவிட்டு சரி அவரை கூப்பிடுதேன் என்றேன். அவருக்கு வேணுமானா அவரு கியூவிலே நின்னு வரட்டும். நீரு விலகும். நான் ஏதோ கேட்பதற்குள் என் பின்னால் நின்ற கிழவர் மெல்ல 5 ரூபா குடும், அதாக்கும் இங்க உள்ள சட்டம் என்றார். நான் என் உடலால் ஜன்னலை பூமேடையிடம் இருந்து மறைத்து 5 ரூபாய் எடுத்து அவள் முன் வைத்தேன். அவள் அதை ஒரு டிராயருக்குள் போட்டபின் மேலே எதுவுமே பேசாமல் பேரு, வயசு என்றாள். சொல்லி சீட்டு எடுத்துவிட்டு பூமேடையிடம் வந்தேன். அவரை மெல்ல தூக்கி எழுப்பினேன். 13ஆம் நம்பர் ரூமு என்றேன். மங்கலமான நம்பர்லா என்றார். நல்லா கேட்டேரா? மார்ச் வரியா இருக்கப் போகுது. நான் மார்ச் வரைக்குன்னா நம்மள போகச் சொல்ல மாட்டாங்க, அவங்களே கொண்டு போவாங்களாம் என்றேன். அவர் அவ்வளவு அந்தஸ்தான இடம் என்ன என்றார். ஏசியும் பண்ணி வச்சிருப்பான். 13ஆம் அறைமுன் பெஞ்சு ஏதும் இல்லை. 50 நோயாளிகள் வரிசையாக நின்றிருந்தார்கள். ஒரு 20 பேர் அமர்ந்திருந்தார்கள். 4-5 பேர் அங்கேயே படுத்திருந்தார்கள். நான் பூமேடையை அமரச் சொல்லிவிட்டு வரிசையில் நின்றேன். உள்ளே போனவர்கள் சரசரவென்று அதே வேகத்தில் வெளியே செல்வதை கவனித்தபோது ஆறுதலாக இருந்தது. வாற்றை பார்த்தேன். எனக்காக அங்கே காத்திருப்பார்கள் மாடும் பெண்ணும். பெண் எப்படி இருப்பாள்? பெருவட்டர் வீட்டுக்குட்டிக்கு கண்டிப்பாக திமிர் இருக்கும். ஆனால் பணம் உள்ளவர்களுக்கு திமிர் ஓர் அழகு. 1 மணி நேரத்தில் என் இடம் வந்தது. நான் பூமேடையை பார்த்தேன். தூங்கிக் கொண்டிருந்தார். சட்டென்று உள்ளே சென்றேன். டாக்டர் என்னிடம் சந்தேகமாக எஸ் என்றார். வரிவரியாக மயில் சீவி ஒட்டி வைக்கப்பட்ட வழுக்கை தலையும் கனத்த கண்ணாடியும் கொண்ட 50 வயதான ஆள். தொளதொள சட்டை பாண். என் பேரு கணேசன். லாயர் என்றேன். அவரது கண்கள் மாறுவதை திருப்தியுடன் கவனித்து, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. கூட்டி வந்திருக்கேன் என்றேன். கேசா என்றார் பின்னால் சாய்ந்து. இல்லை. தெரிஞ்சவரு. வயசானவரு. வேற ஆதரவுக்கு யாரும் கிடையாது. தனியார் ஆஸ்பத்திரிக்குன்னா வரமாட்டார். இங்க வேணுங்கிறத பார்த்து பண்ணுங்க, நான் செலவ பார்த்துக்கிடுதேன். அவருக்கு அது தெரிய வேண்டாம். டாக்டர் என்னை சாய்வாக பார்த்து, உங்களுக்கு அவரு என்ன உறவு என்றார். சின்ன வயசிலே இருந்து பழக்கம். அவர் தலையசைத்து கொண்டுட்டு வாங்க என்றார். பூமேடையை உள்ளே கொண்டு வந்தேன். டாக்டர் பக்கத்து அறைக்குள் கொண்டு சென்று படுக்க வைத்து பரிசோதனை செய்தார். நான் வெளியே காத்திருந்தேன். கைகழுவி விட்டு வந்து என்னை தனியாக அழைத்து, கிட்னி அவிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கேன். ரொம்ப கிரிட்டிக்கல். எப்படி இவ்வளவு தூரம் எந்திரிச்சு நிக்கிறார்னே தெரியல என்றார். நல்ல உடம்பு என்றேன். வயசம் ஆயாச்சு, மெதுவா என்னோட கிளினிக்குக்கு கொண்டு வர முடியுமா என்றார். வரமாட்டாரு. கிளினிக்குல செய்றத இங்க செய்யுங்க, அதுக்கு உண்டானதை கொடுத்திடறேன். நீங்க அவருக்கு உறவு கிடையாதுன்னு சொன்னீங்க, நிறைய செலவாகும். நிறையன்னா உடனே எப்படியும் ஒரு 5000 வேணும். மேற்கொண்டு அது இதுன்னு ஆயிடும். நான் மூச்சை கொஞ்சம் சிரமப்பட்டுவிட்டு, சரி அவருக்குன்னு கேட்டா கொடுக்க ஆள் இருப்பாங்க. நீங்க அட்மிட் பண்ணுங்க என்றேன். சரி என்று அவர் எழுதினார். பிறகு யோசித்து, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வார்டில கூப்பிட்டு சொல்லிடறேன் என்றார். நன்றாக குரலை தாழ்த்தி, அதுக்குள்ள பணம் கிடைச்சா நல்லா இருக்கும் என்றார். என் கண்களும் அவர் கண்களும் சந்தித்தன. அவர் என்ன சொல்கிறார் என்று புரிந்தது. நான் மீண்டும் சிரமப்பட்டு என் கனலை அணைத்தேன். டாக்டர் அவரு இப்ப ரொம்ப முடியாம கண்டிஷன்ல இருக்கார்னு நீங்க தான் சொன்னீங்க, அட்மிட் பண்ணுங்க. நான் 1 மணி நேரத்திலே பணத்தோட வந்துருதேன் என்றேன். என் குரலில் என்னை அறியாமலேயே கோபம் வந்திருந்தது. டாக்டர் மெல்ல சிரித்து, நீங்க அவருக்கு சொந்தமெல்லாம் இல்லல்ல? போனா நீங்க வரலேன்னு வைங்க, இல்ல ஒரு பேச்சுக்குச் சொன்னேன். ஸ்பெஷல் வார்டுக்குன்னு ஒரு முறை இருக்கு இங்க.
அந்த வழியா சும்மா நடந்து போற ஸ்டாஃப் கூட கைய நீட்டுவாங்க. நான் வாங்கலேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. என் கையிலே இருந்து கொடுக்க முடியாதுல்ல. அவர் எதையும் கேட்க மாட்டார் என அவரது மெல்லிய சிரிப்பை சொல்லியது. நான் பெருமூச்சு விட்டேன். சரி, நான் போய் பணத்தோட வாரேன். அதற்குள் இன்னொரு நோயாளி உள்ளே வந்தாள். கிழவி. கை கால்கள் எல்லாம் தனித்தனியாக ஆட வெடவெடவென நடுங்கிக் கொண்டிருந்தாள். பொன்னுசாரே என்று அவள் சொல்ல ஆரம்பிக்க அவளை ஏறிட்டும் பார்க்காமல் ஏதோ எழுதி அவளிடம் கொடுத்துவிட்டு என்னிடம் சரி என்றார். கிழவி 4 மாசமாச்சு இந்த காய்ச்சல் வந்து இப்பம் என்று முனகிக் கொண்டிருக்க நான் அப்ப எங்க படுக்க வைக்க என்றேன். வெளியே திண்ணையிலே இருக்கட்டும். நான் அவரு ரொம்ப என ஆரம்பிக்க சார் இங்க வார கேஸிலே முக்காவாசி பேர் இந்த கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இங்க இதெல்லாம் பார்த்தா ஒண்ணும் நடக்காது என்றபின் முக்கி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த கிழவியிடம் சீட்டு எழுதியாச்சுல்ல போம்மா என்று அதட்டிவிட்டு அடுத்த நோயாளிக்காக மணி அடித்தார். நான் பூமேடையை எழுப்பினேன். என்ன சொல்லுகாரு டாக்டர்? அவருக்கு அபிப்பிராயம் என்ன? புதைக்கலாமா எரிக்கலாமா என்றார். முதல்ல போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுறேனாரு. வாரம் வே என்று கூட்டிச் சென்றேன். அட்மிட் பண்ணணும்னு சொல்லுதாரு. அதுக்கு முன்னால இன்னொரு வாட்டி டெஸ்டெல்லாம் எடுக்கணும். நீரு இங்கிட திண்ணையிலே கொஞ்ச நேரம் இரும் என்றேன். நீங்க எங்க போறீங்க? மலர் வளையமெல்லாம் எனக்கு பிடிக்காது என்றார் பூமேடை. சரி 4 முழம் மல்லியப்பூ வாங்கி போடுறேன் போருமா? சும்மா இரும்பே ஒரு சின்ன சோலை முடிச்சிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடுவேன். அவர் தூணருகே படுத்துக் கொண்டார். நான் என் டிவிஎஸ் 50ஐ முடிந்தவரை வேகமாக ஓட்டினேன். 5000 ரூபாய்க்கு என்ன செய்வது? எனக்கு தெரிந்து 5000 ரூபாய் கொடுக்கும் அளவுக்கு கையில் பண ஓட்டம் உள்ள எவரும் இல்லை. பூமேடை பெயரைச் சொல்லி யாரிடம் கேட்பது? அரசியல் கட்சிகளிடமா? உடனடியாக 5000 ரூபாய் எங்கே செல்வது என்று என் உள் மனம் அறிந்திருந்தது. நான் அந்த பெண் வீட்டுக்குத்தான் சென்றேன். என்னை எதிர்பார்த்திருந்தார்கள் போல. திண்ணையில் 3 பெரியவர்கள் இருந்தார்கள். ஒருவர் மபோசி போல மீசை வைத்து காமராஜ் சாயலில் இருந்தார். வெடியோசை போல பேசிக் கொண்டிருந்தவர் என்னை பார்த்ததும் மற்றவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். பேச்சு நின்றது. என்னை கவனித்தார்கள். நான் என் வண்டியை நிறுத்திவிட்டு அவசரமாக படி ஏறினேன். சட்டை போடாமல் சாயவேட்டியுடன் வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தவர்தான் வீட்டுக்காரப் பெருவட்டர் என்று தெரிந்தது. நானாக்கும் கணேசன் லாயர் என்றேன். வாங்க என்றார் அவர். என் உடைகள் முழுக்க கரைகளும் அழுக்குமாக இருப்பதை அப்போதுதான் கவனித்தேன். ஒரு அவசர வேலையா வந்தேன். அப்பனுக்கு நல்ல தேகசிகமில்லை. ஆஸ்பத்திரியிலே இருக்காரு. ஒரு சகாயம் செய்யணும் என்றேன். அவரை சிந்திக்க விடாமல் மேலே தொடர்ந்தேன். ஒரு 5000 ரூபா இப்பம் வேணும். அப்பன் இங்க வந்து கேட்கச் சொன்னாரு. இங்க மட்டும்தாம்லே நாம கேட்க முடியும்னு சொன்னாரு. அவர் மற்ற இருவரையும் பார்த்து ஏதோ சொல்ல வந்து தத்தளித்தார். அப்படி அப்பட்டமாக பிறர் முன் பணம் கேட்டால் அவரால் மறுக்க முடியாது. அந்த மாதிரி தருணத்தையே சந்தித்திருக்க மாட்டார். நேரமில்லை. நான் ஒரு 5 மணிக்கு திரும்பிக் கொண்டு வந்து குடிக்கேன் உடனே. அவர் வெற்றிலையை துப்பிவிட்டு இருங்க என்று சொல்ல ஆரம்பித்ததுமே நான் வலிய உபகாரம் என்று கும்பிட்டேன். அவர் மேலும் ஒரு கணம் தவித்தபின் உள்ளே சென்று ரூபாயை எண்ணிக்கொண்டே வந்தார். நான் ரொம்ப உபகாரம், நான் வாரேன் என்று பணத்தை எண்ணாமல் வாங்கிக் கொண்டு வண்டியை எடுத்து வேகமாக கிளம்பிச் சென்றேன். ஆஸ்பத்திரியில் டாக்டரின் அறைக்குச் செல்லும்போதே ஏதோ நடந்திருக்கிறதென தெரிந்துவிட்டது. அங்கே கூட்டமாக இருந்தது. யாரோ கத்திக் கொண்டிருந்தார்கள். நான் கூட்டத்தை விலக்கினேன். டாக்டர்தான் சாமியாடிக் கொண்டிருந்தார். என்னைக் கண்டதும் திரும்பி ஓய் உம்மாலுதான் எல்லாம் கூட்டிட்டுப் போவும்பே இவனை. இப்பம் கூட்டிட்டு போகலைன்னா தூக்கி வெளியே போட்டிருவேன். என்ன ஒய் என்னை என்ன கேனைக் கூமுட்டேன்னு நினைச்சேரா? நானும் பல ஊரு தண்ணி பார்த்துத்தான் இங்க வந்திருக்கேன் என்று மூச்சரிக்க கத்தினார். என்ன ஆச்சு என்றேன். ஒரு அடி அடிச்சேன்னாக்க பொணம் விழுந்திருக்கும். அது நடக்காதது உம்ம யோகம். எடுத்திட்டு போவும் ஓய் இந்த பார எழவ இப்பம் இந்த நிமிஷம் எடுத்திட்டு போயாகணும் என்றார் டாக்டர். அவருடைய உடம்பெல்லாம் வியர்வை நாறியது. டாக்டர் இருங்க நான் சொல்லுதேன் நீங்க சொன்ன மாதிரி. பணத்தை சைகை காட்டினேன். இனி இந்தியாவுக்கு ஜனாதிபதி வந்து சொன்னாலும் இந்த ஆளை இங்க அட்மிட் போட முடியாது. இந்த காம்பவுண்டிலே இவரை இருக்கப்பிடாது. இப்ப கிளம்பி போயாகணும். இவரு என்ன சொல்லுகாரு?
சர்க்காராசுபத்திரின்னாக்கு அனாதைகளுக்கு நிம்மதியா வந்து சாவகதுக்குண்டான இடமாக்கும் என்றார் பூமேடை. கோட்டிக்கார தாயளி என்று டாக்டர் நிலைமறந்து பாயப்போனார். நான் அவரை பிடித்து சுழற்றி இழுத்து நிறுத்தினேன். என் கட்டுப்பாடு பறந்தது. என்னவே நீரு என்ன நினைச்சிருக்கேரு? அடிச்சிருவேரா? அடியும்வே பாப்போம் என்று கத்தினேன். டாக்டர் சட்டென்று தணிந்து, என் சீவன் இருக்கிறவரை இந்த ஆஸ்பத்திரியிலே இவன் நுழையமாட்டான். பாத்திருதேன் என சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றார். என்னவே அப்படிச் சொன்னீரு என்றேன் பூமேடையிடம். ஆனால் அவரால் தலை தூக்க முடியவில்லை. அப்படியே சுருண்டு படுத்துவிட்டார். சீருடை அணிந்த ஒரு ஆஸ்பத்திரி சிப்பந்தி என்னிடம், சாரு இவருக்கு ஆளா? இது நம்ம பூமேடையில்லா என்றார். ஆமா, அவரு நம்ம கட்சிக்காரராக்கும். நான் வக்கீலு என்றேன். என்னவே சங்கதி? என்ன இங்க இவ்வளவு பிரச்சனை? அவர் குரலைத் தாழ்த்தி, ஒண்ணுமில்லை, நம்ம தேவசகாயமும் கருணாகரனும் வந்தாவ. காங்கிரசுக்கு ஆளுகளாக்கும். எங்கயோ 4 கீறி இருப்பானுவ. நேரா இங்க வந்துட்டானுவ. பிரிட்டேட்டு போட்டு அட்மிட் ஆகணும்னு சொல்லுகானுக. அது இங்க எப்பமும் உள்ள ரீதியில்லா? அவனுக கியூவிலே நிக்கல்லை. சலியோட அடிச்சுட்டு நேரா உள்ள போயிட்டானுக. டாக்டரு அவனுகள சிரிச்சு உபசரிச்சு அட்மிஷன் போட்டுட்டாரு. அத இவரு பாத்திருக்காரு. எந்திரிச்சு போய் டாக்டர்கிட்ட, இங்க கியூ ஒண்ணும் இல்லையா? 40 பேரு வரிசையிலே காலம்பர முதல் நிக்கானுகளேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டாக்டர், இவங்க 2 பேரும் காங்கிரஸ்காரங்க, ஆளும் கட்சி. அதனால கியூ இல்லேன்னு சொல்லியிருக்காரு. நான் பெருமூச்சு விட்டேன். சிப்பந்தி சிரித்துக்கொண்டு, அதுக்கும் பிறகுதான் கோட்டைக்கார மனுஷன் அவன் புத்திய காட்டியிருக்காரு. நேரா கீழே இறங்கி மேய்ஞ்சிக்கிட்டு நின்ன பசுவையும் கண்ணுக்குட்டியையும் கூட்டிக்கிட்டு நேராட்டு டாக்டர் ரூமுக்குள்ள போயிட்டாரு. டாக்டர் பதறியடிச்சு மேசை மேலே கேறிட்டாரு. காங்கிரஸ் கட்சிக்கு சின்னமுல்லா பசுவும் கண்ணும். அதுக்கும் கியூ வேண்டாமேன்னு இவர் சொல்லுகாரு. பசு உள்ள போய் எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு அந்தால ஒட டாக்டர் ஐயோ ஆத்தான்னு சத்தம் போட, கொஞ்ச நேரம் இங்க ஒரே சினிமா கூத்தா போச்சு. எல்லாரும் சிரித்தார்கள். இவர் அவராக்கும் இல்லையா? மூஞ்சி வீங்கிறதுனால கண்டுபிடிக்க முடியலை என்றார் ஒருவர். ஒரு காலத்திலே பெரிய சொத்துள்ள கையாக்கும் பிரசங்கம் பண்ணி அம்பெடுத்தையும் அழிச்சான்லா. கோட்டி பிடிச்சா இப்படி உண்டுமா? தெருவும் தென்னையுமா கிடக்கணும்னு தலையிலே எழுதியிருக்கு. பெஞ்சாதி பிள்ளைய இல்லையோ? பிள்ளைய இல்ல. பெஞ்சாதி முன்னால போயிட்டா அப்பம் எங்க கிடந்து செத்தா என்ன? ஐசரியமா இப்படியே செத்தா அந்த மட்டுக்கும் நல்லது. நான் பேச்சுக் குரல்கள் நடுவே குனிந்து அவரை பார்த்தேன். முகம் வெளிரி மஞ்சளோடி போயிருந்தது. நான் அமர்ந்த சத்தம் கேட்டு கண் திறந்தார். சிரித்து, ஒரு தப்பு பண்ணி போட்டேன். கடைசித்த புண்ணு நினைக்கேன் என்றார். ஆமா, இப்ப சொல்லும் என்று சொல்ல வந்த நாக்கை மடித்துக் கொண்டேன். 78லே காங்கிரசுக்கு சின்னம் மாறியாச்சுல்லா? இப்பம் கையாக்குமே. நான் அதை மறந்துட்டேன். மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார். எனக்கு அந்நேரத்திலும் சிரிப்பு வந்தது. அதுதான் கடைசி பேச்சு. ஆட்டோ பிடித்து அவரை வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன வழியிலேயே இறந்துவிட்டார். என் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றிய அந்த 5000 ரூபாயில் இருந்துதான் அவருக்கு சவ அடக்கம். தடபுடலாகத்தான். மூவண்ண கொடியும் மூவண்ண மலர்வளையமும் எல்லாம் உண்டு. சாவுக்கு வந்த அனைவருக்கும் ஆளுக்கொரு காந்தி தொப்பியும் அளிக்கப்பட்டது, அதில் வாய்க்கரிசியுடன். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.